Hello all, நமஸ்கார். எக்ஸாம்க்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? ரெண்டு விஷயங்கள் முக்கியமாக இருக்கணும். ஒன்று, தெளிவாக நிறுத்தி நிதானமான ஹேண்ட் ரைட்டிங் இருக்கணும். உள்ளதை உள்ளபடி எழுதணும், கதை விடக்கூடாது. இவ்வளோ தான் பேப்பர் ப்ரெசன்டேஷன். இப்போ இதை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாமா? கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதணுமா இல்லை ரெகுலர் ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணுமா, இல்லை நம்மளா புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சின்னு அந்த ஹேண்ட் ரைட்டிங்கில் எழுதணுமா? எதில் எழுதினா மார்க் வரும்? எதில் எழுதினாலும் புரியும்படி தெளிவாக எழுதினா மார்க் வரும். பக்கம் ஆரம்பத்துலேருந்து முதல் சென்டென்ஸ்லேருந்து முடிக்கிற 18வது பேஜோ 15வது பேஜோ 10வது பேஜோ எந்த பேஜோ கடைசி சென்டென்ஸ் வரைக்கும் ஒரே மாதிரியான ஹேண்ட் ரைட்டிங் இருந்தால் ஒரு டீச்சருக்கு உங்கள் புத்தி நிதானமான புத்தி, நின்று நிதானமாக யோசிக்கிற குழந்தை இது தப்பு பண்ணாது அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் வரும். அது வரதுனால என்னாகும்? அரை மார்க்கு 1 மார்க்கு 2 மார்க்கு கட் ஆகாது. ஓகே, இப்போது ஸ்டேட் ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் நம்ம படிக்கிறச்செல்லாம் இருந்துட்டு இருந்தது. இப்போ ஜாஸ்தி இல்லை, சில ஸ்ட்ரீமில் இருக்குது, சில ஸ்ட்ரீமில் இல்லை. இப்போது 500 on 500 ஒரு குழந்தை வாங்கிறது, இல்லை 499 வாங்கிறது 500க்கு, 498 வாங்கிறது 500க்கு. இந்த 498.99 வாங்கியிருக்கிற குழந்தையெல்லாம் இருக்கே, இதெல்லாம் கூட வீட்டுக்கு சொல்லியிருக்கோம், எனக்கு எந்த மிஸ்டேக்கும் இல்லை, எனக்கு 500 on 500 வந்துடும்னு. 500 on 500 போட்ட அந்த பேப்பரும் இந்த 1 மார்க் 2 மார்க்கு ஓவரால் டோட்டலில் குறைஞ்சதே, 4 சப்ஜெக்டில் 3 சப்ஜெக்டில் சென்டம் வாங்கிட்டு ஏதோ ஒரு சப்ஜெக்டில் 1 மார்க் மிஸ் பண்ணியிருக்குமே, அந்த குழந்தைக்கும் பெருசாக வித்தியாசமே இருக்காது. இப்போ எங்கே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும்னா, அந்த ஆன்சர் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் அந்த டீச்சர்ஸ் வாங்கி பார்க்கும்பொழுது தான் தெரியும். சில நுணுக்கமான விஷயங்கள் சென்டம் பேப்பர்ஸில் இருக்கும். ஒன்று, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அந்த குழந்தை அடித்தே எழுதியிருக்காது. சில குழந்தைகள் இருக்கும் அடிச்சிருக்கும், சுச்சு இந்த போய் எழுதிட்டேனே தப்பா அப்படின்னு, அதை அடித்து கிறுக்கி அது மேலே மொழிகி, which means teacher is getting the message that don't give me marks. அந்த மாதிரி அடித்து கிழிச்சு மொழிகி இருந்தாலே எந்த டீச்சருக்குமே அங்கே 2 மார்க் கொஷினாக இருந்தால் கூட அரை மார்க் 1 மார்க்குக்கு மேலே மார்க் போட மனசு வராது. சரி, ஒரு குழந்தை தப்பாக தான் எழுதிடுது, என்ன பண்ணுறது? ஒரே ஒரு கோடு பென்சிலாலேயோ இல்லை அதே பெண்ணாலேயோ ஸ்மால் ஸ்ட்ரைக், ஒரு பேப்பர் எடுத்து பார்க்கும்போது அது அடிச்சிருக்கிறதே தெரியக்கூடாது. அது அந்த லைனை படிக்கும்பொழுது தான் அந்த அடிச்சிருக்கிறது கண்ணில் படணும். அப்படி இருந்தால் போதும். அதாவது உன் தப்பை மறைக்காதே, தெரியட்டும் பரவாயில்ல, நீ குழந்தை தானே, தப்பு பண்ணி தானே கற்றுப்ப, அது எதுக்கு அப்படி கிறுக்கி 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 கிறுக்கி, அதெல்லாம் வேண்டாம். ஓகே, சரி. ஹேண்ட் ரைட்டிங் கர்சிவ் ரைட்டிங்காக இருந்தாலும் ஓகே. நான் கொஞ்ச நாள் ஆந்திராவில் இருந்தப்போ சில டீச்சர்ஸ் சொல்லுவா, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதினா டிஸ்ட்ரிக்ஸ்க்கு ரூரல்ஸ்க்கெல்லாம் பேப்பர் போகும்பொழுது அவளுக்கெல்லாம் புரியாது கர்சிவ் ரைட்டிங், அந்த டீச்சர்ஸ்க்கெல்லாம் புரியாது, அதனால் மார்க் குறைச்சிடுவா அப்படின்னு. எல்லா டீச்சரும் இதே பிஎஸ்சி எம்எஸ்சி பிஎட் பிஏ எம்ஏ பிஎட் எல்லாம் படிச்சுட்டு வந்தவா தான். கர்சிவ் ரைட்டிங்கே என்னன்னு தெரியாதவாலாம் யாரும் இருக்கவே மாட்டா. அதனால் நம்மளுக்கு நம்மளே ஒரு 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 வேலி போட்டுக்கக்கூடாது. ஓகே, இப்போது ஹேண்ட் ரைட்டிங்னு வந்ததுனாக்கா சில குழந்தைகள் அப்படியே பிரிண்ட்டு மாதிரி எழுதும். நான் குழந்தையாக இருக்கும்போது என்னோடய பெரியம்மா பையன் சரவணான்ட்டு பேர், அந்த அண்ணா எழுதினான்னா அப்படியே எங்கள் அப்பா சொல்லுவார், அப்படியே அச்சடித்த மாதிரியே இருக்குது சரவணா ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு. பிரிண்ட்டுனா பிரிண்ட்டாக எழுதுவான், பிரிண்ட்டுனா பிரிண்ட்டாக எழுதுவான்னு அப்படி பெருமையாக சொல்லிப்பார். ஏன்னா எங்கள் அப்பா வாழ்க்கையில் பார்த்தது அந்த குழந்தையோட ஹேண்ட் ரைட்டிங் மட்டும்தான். அப்படி நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் நான் எழுதுவேன், என்னது கர்சிவாக இருக்கும். நான் டீச்சர் ஆனதுக்கப்புறம் நிறைய குழந்தைகள் நான் பார்த்துருக்கேன்.
முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் ஒரே மாதிரியே இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் நீட்டாக இருக்கும். சில குழந்தைகளும் இருக்குது, முதல் லைன்லேருந்து கடைசி லைன் வரைக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். யாருக்கும் எதுவுமே புரியாது. எதுவுமே புரியாத மாதிரி எழுதினா எந்த டீச்சர் எதை புரிஞ்சுன்னு மார்க் போட முடியும்? சான்ஸ் இல்லை. அதே மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் தெரியல அப்படின்னா ஒன்றா அப்புறம் ஞாபகம் வரும்போது எழுதணும், இல்லையா அதை ஸ்கிப் பண்ணணும். ஒரு கதை விடுறேன்னு நீங்கள் ஒரு இடத்துல கதை மட்டும் விட்டுட்டேல், நடுவுலையோ ஆரம்பத்துலேயோ அந்த டீச்சர் போர்டு பேப்பர் கரெக்ஷன் பண்ணும்பொழுது கடைசி வரைக்கும் இது கதை விடுற சைல்டுன்னு எதையுமே படிக்காமல் அரை மார்க், 3/4 மார்க், 2 மார்க், 5 மார்க்குக்கெலாம் 2 மார்க்கு, அரை மார்க், 3/4 மார்க், 1/4 மார்க் இப்படி போட்டு பேப்பரை தள்ளி விட்ருவான். அந்த ஒரு கொஷனுக்கு தான் மேம் நான் கதை விட்டேன், மிச்சம்லாம் கஷ்டப்பட்டு படித்து எழுதினேன். சரி, அப்போ கதை விட்றதான் விட்றேன், அதை கடைசியில் விட்டுக்கிட்டுமா? பண்ணாதீங்க. நான் ஒரு தடவை போர்டு பேப்பர் கரெக்ஷனுக்கு போகும்போது ஒரு குழந்தை வந்து கடைசியில் ஆன்சர் தெரியல, யோசிச்சுருந்துருக்கு, எழுத தெரியல, அந்த கடைசி கொஷனுக்கு மட்டும் கதை விட்டுடுத்து. அப்போ நாங்கள் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறோம், இதுதான் கதை விடுறதே அப்படின்ட்டு முன்னாடிலாம் பரவாயில்ல ஃபுல் மார்க் கொடுக்கலாம்னு சில கொஷனுக்கு கொடுத்துருப்போம். பார்த்தீங்களா, சின்னதாக எரர்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் அரை மார்க் கட் பண்ணு அப்படின்னு தோணும். யாருக்காக இருந்தாலும் இது தோணும். உன்னை இதை பார்த்துட்டு ரசிகா நீ இந்த வேலையெல்லாம் வேறு பண்ணினியா அப்படின்னு கேட்போம். ஏன்னா நான் சில குழந்தைகள் ரொம்ப நன்னா படிக்கும், ஆனால் அவள் அப்பா அம்மா வந்து ரொம்ப கேர் பண்ணிக்க மாட்டான். அதாவது நல்ல மார்க் வாங்கணுங்கிறத அவள் அப்பா அம்மா கேர் பண்ணிக்க மாட்டான். அந்த குழந்தை அவள் அப்பா அம்மாவுக்கு என்ன, என் பையன் பாஸாக ஃபெயிலா மேடம், பாஸ் ஆகிட்டான்ல, அதுக்கு மேலே என்ன வேணால் வாங்கி போகிறான், பாஸ் ஆனால் போதும் எனக்கு, அப்படி இருப்பா சில பேரண்ட்ஸ். ஆனால் அதுக்கு நல்ல அறிவு இருக்குது, நல்லா படிக்க முடியும், படிக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், அந்த குழந்தைகளுக்கு அரை மார்க்கில், 3/4 மார்க்கில், 1 மார்க்லலாம் நான் ஃபெயில் போடுவேன்னா வேணுட்டு போட மாட்டேன். அங்கே கண்டென்ட் இருந்தால் மார்க் போட போகிறோம். ஒரு டீச்சராக கண்டென்ட் இருந்திருக்காது, கிரேஸ் மார்க் ஏதாவது போட்டால் அது பாஸ் பண்ணுமா இருக்கும். நான் சொல்கிறது ஸ்கூல் எக்ஸாம், நாட் போர்டு எக்ஸாம். ஆனால் மார்க் நான் அதனால் போட மாட்டேன். ஃபெயில் ஆகிட்டா எத்தனை மார்க்கில் ஆகிட்டான்லாம் அவள் பார்க்க மாட்டான். ஃபெயில் ஆகிட்டேன்னா படிக்க வச்சே தீர்றது அப்படிம்பாலா. அது அடுத்த தடவை அந்த 35-40 வாங்காமல் 80-85 வாங்கும். எனக்கு அந்த குழந்தை பொறுப்பாக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் இந்த வேலை பண்ணுவேன். ஒரு தடவையும் நான் வந்து வீட்டுக்கு பேப்பர் எடுத்துன்னு வந்து கரெக்ஷன் பண்ணும்பொழுது ரசிகா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு அரை மார்க்கிலலாம் யாரையும் 1 மார்க்கிலலாம் ஃபெயில் போடாதேம்மா, என் காது பட எல்லாரும் உன்னை திட்டிப்பாம்மா, குழந்தைகள்லாம் உன்னை திட்டும்மா, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணும்மா, நீ நான் வேலை பார்த்த ஸ்கூலில் தான் அவளும் படித்தாப்போ. அப்போது அந்த மாதிரி வந்து ஒரே புலம்புவோம். தட் அ பார்ட். கதை விடுறது அப்படிங்கிறது ஆரம்ப காலத்திலேருந்தே கட் பண்ணணும். இப்போ நீங்கள் சிபிஎஸ்சின்னு எடுத்துட்டேன்னாக்கா, நீங்கள் ஒரு போர்டு எக்ஸாம் கிட்டக்க வர டயத்துலேருந்தே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது பூராவுமே கீவேர்ட்ஸை வச்சுன்னு தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு கொஷின் எழுதணும், அதுக்கான கீவேர்ட்ஸ் எழுதணும், அடுத்த கொஷின் எழுதணும், அதுக்கான கீவேர்ட்ஸ் எழுதணும். இப்படித்தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்? ஏன்னா கீவேர்ட்ஸை மட்டும் நீங்கள் எழுதி பழகிட்டேன்னாக்கா அதை வச்சுன்னு சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உங்களுக்கு எக்ஸாமில் பண்ணிக்கலாம். கீவேர்ட்ஸை மறந்து போக மாட்டேன். அப்படி எழுதி பழகிற எந்த குழந்தையுமே ஃபுல் மார்க் வாங்கும். சோஷியல் ஸ்டடீஸா, தமிழா, இங்கிலீஷா, 8 மார்க் கொஷினா, 3 பக்கத்துக்கு கதை விடு, இந்த பஜனையெல்லாம் எங்கேயுமே பாட முடியாது. பாடத்தில் இருக்கிறது படித்ததை எழுதினாதான் ஒரே வழி. There is no shortcut. The only cut road is straight road. That is, படிச்சுட்டு வா, பரீட்சை எழுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். நமஸ்காரம்.